Manoj Singaraja அவர்கள் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து we'd like to hear a few words. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தெலுங்கானா முதல்வர்களுக்கும் மற்றும் அமைச்சர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமா நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டுல நம்பர் 5th பொசிஷன்ல இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி கனவு, ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போறோம், லைஃப்ல அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனா என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து மட்டும் 48 லட்சம் ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்ப டிஎன்பிஎல் நிறுவனத்துல ஜூனியர் ஆபீசராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு டான்சின் ஒரு நிறுவனத்துல கான்ட்ராக்டர் ஸ்டாஃபா வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்ப ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனா இப்ப வந்து என் ஒரு மாச சம்பளமே 80,000 ரூபாய் கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட் மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இன்டர்நேஷனல் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்ப ஃபாரின் கண்ட்ரியில போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்க இருந்து போகும்போதே நிறைய பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படிதான் போவேன். நான் அங்க போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்ப இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போறோம்ன்ற மைண்ட்ல தான் நான் அங்க போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியா பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து நாங்க இப்ப எங்க போறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்களுக்கு எவ்வளவு தேவையோ வித்தின் ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க இப்ப போகும்போது காசுன்றது ஒரு மேட்டரே கிடையாது. நாங்க போய் விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் தான் எங்க நோக்கத்தோட போயிட்டு இப்ப ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷனல்ஸ்ல போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு. அப்ப நம்ம 7th 8th பொசிஷன் தான் வருவோம். ஆனா இந்த கடந்த 4 வருஷமா 1st 2nd தவிர தமிழ்நாடு வந்து கீழே வந்ததே கிடையாது. ஸோ உண்மையிலே இந்தியாவில் விளையாட்டுத்துறையில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னன்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான், எல்லாருக்கும் தெரியும். அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் பிளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அப்ப நான் நம்ம டெப்டி சிஎம் சார்கிட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்ப போய் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம போய் கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயந்து தான் போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிக்கை வச்சேன். அவர் உடனே கண்டிப்பா நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சிஎம் சார் என் மதுரையில வந்து நடத்தி கொடுத்தாங்க. அது எனக்கு மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு எங்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. வெரி நைஸ். உங்க கல்யாணத்துக்கே வந்தாரா? ஆமா மேம். பெரிய ஹீரோ ஆயிட்டு இருப்பீங்க நீங்க. எங்க வீட்டுக்கே வந்து நடத்தி கொடுத்தாரு மேம். தேங்க்யூ. அப்பெல்லாம் எங்க ஊர்ல என்ன யாருன்னே தெரியாது. பட் எங்க டெப்டி சிஎம் எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சுட்டு வட்டாரத்துல ஃபுல்லா மனோஜ் யாருன்றது அந்த ஊருக்கே தெரிய வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரியும் நீங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்ல உங்க மனசு துடிக்குதுன்னு. பட் நிறைய பேர் இருக்காங்க, நேரமின்மை காரணமா நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசலாமா? தேங்க்யூ. வித் யுவர் பெர்மிஷன் ரோசி மீனா. எஸ் ப்ளீஸ், ஃபியூ வேர்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்றேன். போல் வால்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் பத்தி ஸ்பெசிஃபிக்கா தெரியறதே கிடையாது. ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க, அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட். நிறைய ஸ்பெசிஃபிக்கா யாருக்குமே தெரியறது இல்லை அந்த ஈவெண்ட். பட் ஆனா வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்குள்ளே நான் வந்தேன். ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊர்ல போல் வால்ட்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போல தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாரு, அதை சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பத்தியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் தான் நானே, இந்த
இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாருமே வந்து என்னை அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு. 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட்டை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. ஆனால் இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பாக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளவோ கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நாங்க பாக்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா 1.5 lakhsங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா காலையில எழுந்து ஓடு, நீ பிராக்டிஸ் பண்ண, உன்னால முடியும். அப்படி கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை, கோச்சஸ் தேவை. அண்ட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இத விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறனால மட்டும்தான் எளிய மக்களால இத வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும். என்ன பண்ணி காட்ட போறீங்களா? அதானே அதை வச்சுட்டு இந்த அக்வா மேன் நிப்பார்ல, அந்த மாதிரி அக்வா மேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க. இப்போ ரசிப்பாரு நம்ம சிஎம்ஓ டிசிஎம்ஓ. சோ அந்த அளவுக்கு எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் எப்படின்னா 2வது வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்ட 2வது வருஷத்துலயே நேஷனல் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டேன். சோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்போ வந்து எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்துருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம் மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷன்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019 இருந்து 25 வரையும் கரண்ட்ல எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியன்ல மெடல் பண்ணிருக்கேன். எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் 2வது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டு. அப்ப வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸ்ல கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலயுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்பதான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்ப நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டுல தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில தான் அதிகம் போல் வால்ட் பண்றது. சோ எனக்கு வெளியில போனா என்னால பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டுல கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க. அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆனா, நான் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும். ஒரு இன்சிடென்ட் போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்றேன். ஒரு 28 போல்ஸ் வந்து நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இங்க லெட்டர் வச்சுதான் நாங்க வாங்குவோம், மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம். அப்போ வந்து லெட்டர் வந்து தப்பாயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த நாங்கள் அடிச்ச லெட்டர் தான் தப்பாயிடுச்சு. சண்டே ஆபீஸ் இங்க எஸ்டிடி க்ளோஸ் ஆயிடும். சோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மண்டே எடுத்தா பெனால்ட்டி பே பண்ணணும், ஒரு 4 lakhs கிட்ட 28 போல்ஸ்க்கு பே பண்ணணும் சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எங்க மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. சண்டே எங்க வா ஆபீஸ் வரையா, நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர். உடனே அதை யோசிக்காம அந்த லெட்டர் சைன் பண்ணி நான் மண்டே 10 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாம அதை நான் எடுத்துட்டேன். அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிட்டே போலாம் மேம். நீங்க சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா எனக்கு நேரம் இல்லாம போகுது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சொல்லுங்க. எங்க போல் வால்ட்ல ஈவென்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கல்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்து, சேலம் பொண்ணு அந்த பொண்ணு, எந்த ஒரு இது அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்ல வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு.
இங்க சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து. ஸோ அங்க எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. ஒரே வார்த்தை எஸ்டிடில சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூ வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ் அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீம்ல இருக்கா. மீம்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகேஷன்ல உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல ஏத்தி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி சிஎம் சாருக்கும் சரி, சீஃப் சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் மெம்பர் செக்ரட்டரி சார், எங்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் ராஜா சார், எங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ரிலீவ் வித் சேலரியோட எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க சம்பளம் தரோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஃபுல்லான்னு சொல்லி விடுறாரு. சோ அதுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல, இட்ஸ் a Dravidian statement, a statement we make very proudly to the entire nation. Thank you ஸ்டார்ஸ், நீங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ், ரியல் லைஃப் ஹீரோஸ். நீங்க இன்னும் எங்க கூட இருங்க. பட் உங்களை பத்தி பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரமின்மை காரணமா தான் நான் உங்களை ப்ளீஸ் கொஞ்சம் கம்மியா பேசுங்கன்னு செய்யறேன். யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது.